Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா வீக்கெண்ட் ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை கிராம்பு எல்லாம் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொஞ்சோண்டு மிளகு, ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதாவது எப்படின்னா வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அண்ட் தென் 1/2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, அப்புறம் ஒரு 1/4 கிலோ மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அண்ட் தென் 2 டம்ளர் வந்து ரைஸ் வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour. ஓகேங்களா? எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பட்டை கிராம்பு எல்லாம் வதக்கிட்டு அண்ட் தென் வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். அதோட வந்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு வதக்குங்க. அண்ட் தென் வந்து எல்லா பொடியையும் வந்து மிக்சடாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மஷ்ரூமை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு அரிசி ஊற்றி கிண்டிங்க. அண்ட் தென் 1 ஸ்பூன் தயிர், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா ஒரு டம்ளருக்கு 2 டம்ளருங்கிற மாதிரி. அண்ட் தென் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அண்ட் தென் என்ன பண்ணுறீங்க, 2 விசில் பெரிய விசிலும் 1 வந்து மீடியம் ஃப்ளேமில் எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக வாசனை அடிக்கும். அண்ட் தென் வந்து 2 ஸ்பூன் நெய் போட்டு கிண்டி விட்டுட்டு தட்டில் வச்சுட்டு கொஞ்சோண்டு வந்து நம்ம ரைத்தா வச்சுருக்கோம், ரைத்தா வச்சு சாப்பிட்றலாம். ஓகேவா? பாய்.